திமுக சந்தித்த தோல்விகளையும் எந்த ஒரு கட்சியும் இந்தியாவில் சந்தித்ததில்லை. திமுக அடைந்த வெற்றிகளை வெகு சில கட்சிகளே அடைந்திருக்கின்றன. திமுக மாதிரி ஒரு ஊழல்வாதி கட்சி எங்கேயுமே இல்லை. திமுக முற்றிலும் ஒழிக்கணும், 2026 திமுக அழிக்கணும்னு பேசியிருக்காரு அமித்ஷா அவர்கள். அது எப்படி ஒரு கட்சியை 75 ஆண்டுகால கட்சியை ஒரு தேர்தல் எப்படி நீங்கள் ஒழிப்பீங்க? தோக்கடிக்கலாம், ஒழிக்க முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 25 சீட் வாங்கி அவங்க படுதோல்வி அடைகிறாங்கன்னா கூட அவங்க ஒன்றும் அழிஞ்சு போயிட மாட்டாங்க. ஒரு கட்சியை அழிச்சிடுவேன்னு பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. வீழ்த்துவன்னு பேசும். அமித்ஷா வாயிலேருந்து தொடர்ந்து அந்த வார்த்தை தான் வருது. அது ரொம்ப தப்பான வார்த்தை, ஆணவமான வார்த்தை. ஏன்னா அவர் சொல்லும் போதே அதான் சார் சொல்கிறார், அழிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் மத்தியில் காங்கிரஸ் அழிப்போம், இங்கே வந்து திமுகவை அழிப்போம்னு சொல்கிறாருல்ல சார். ஆகவே திமுகவை அழிப்பான்னா, திமுக அழிப்பான்னு சொன்னவன் தான் அழிஞ்சு போயிருக்கான். அப்படி சொல்லி அழிஞ்சு போனவன் தான் அதிகம் தமிழ்நாட்டில். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஆர் பாலு கூட சமீபத்திய பேட்டியில் சொல்லியிருந்தாங்க சார், திமுக அழிப்பேன்னு சொல்கிறாங்களே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, திமுக அழிப்பேன்னு சொன்னவங்க ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பாருங்கள், ராஜாஜியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு சொன்னார். கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு பாலு. திமுகவை அழிப்பேன்னு சொல்கிறது ரொம்ப தவறு. 2026 தேர்தல் நெருங்க நம்ம சொன்ன திட்டங்கள் அறிவிக்கலைனாலும் எதை சொன்னால் மக்கள் சந்தோஷப்படுவாங்களோ அது எல்லாமே திமுக கவர்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சா. லேப்டாப் வழங்குறதா இருக்கட்டும், பொங்கல் பரிசு தொகை, பழைய ஓய்வூதிய திட்டம், எல்லாத்தையும் அடுத்தடுத்து ஸ்டாலின் செஞ்சுட்டு வர்றாரு. இதோட நோக்கம் என்ன சார்? தேர்தல் ஜெயிக்கணும். 200 சீட் வாங்கி ஜெயிக்கணும். வேறு என்ன நோக்கம் இருக்குது? மக்கள் பண்ணுறதில் ஜெயிக்கணும், 2வது முறை ஆட்சியை தக்க வச்சுக்கணும். திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது 2வது தடவை ஆட்சியை தக்க வைத்ததில்லை என்கின்ற பழியை துடைக்கணும். 200 சீட்டுன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வராங்களே, 200 சீட்டு உறுதி அடிக்குமா சார் திமுக? கூட்டணியோட அதுதான் இல்லைன்ற நான். தனிப்பட்ட முறையிலையோ கூட்டணியிலையோ 200 சீட்டு யாருமே வர முடியாது. இப்போ நான் பிஜேபின்னு சொன்னீங்க, பிஜேபி மாதிரி தான் இங்கே ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்கிறான்னு சொன்னீங்க. பிஜேபி வந்து ஒரு மாநிலம் ஆட்சி செஞ்சோன்னா அங்கே வர தாக்கம் எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறாங்க. அப்போ திமுகவும் இங்கே மக்களுக்கு எதுவுமே செய்யலையா? அப்படி இல்லைங்க, அது சொல்ல முடியாது. நீங்கள் திமுகவும் செஞ்சுருக்கு, பிஜேபியும் செஞ்சுருக்கு. வேதனைகளும் உண்டு, சாதனைகளும் உண்டு. மிக்சடு பேக் தான் அது. நான் சொல்கிறது ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன். தனி மனித துதிப்பாடலங்க. மோடிக்கு ஒரு பில்டப்னா எங்கள் ஸ்டாலினுக்கு ஒரு பில்டப். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ வந்து அமித்ஷா வந்து இங்கே புதுக்கோட்டை வர்றாரு சார். எப்போதுமே எந்த ஒரு கட்சியுமே ஆப்போசிட்டில் இருக்க கட்சியை தோக்கடிச்சிடும், ஆட்சியை விட்டு அகற்றிடும்னு சொன்னால், பிஜேபி மட்டும்தான் ஒரு கட்சியை ஒழிக்கணும்னு பிரச்சாரம் பண்ணோம். இது இந்த மேடையில் ஏறி நேற்று முழுக்க திமுக மாதிரி ஒரு ஊழல்வாதி கட்சி எங்கேயுமே இல்லை. திமுக முற்றிலும் ஒழிக்கணும், 2026 திமுக அழிக்கணும்னு பேசியிருக்காரு அமித்ஷா அவர்கள். திமுக அழிச்சிட முடியுமா, இல்லை அவர் சொல்கிற மாதிரி திமுக ஒழிச்சிட முடியுமா சார் ஒரே ஐடியா 2026? வாய்ப்பு குறைவு. அது எப்படி ஒரு கட்சியை 75 ஆண்டுகால கட்சியை ஒரு தேர்தல் எப்படி நீங்கள் ஒழிப்பீங்க? தோக்கடிக்கலாம், ஒழிக்க முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 25 சீட் வாங்கி அவங்க படுதோல்வி அடைகிறாங்கன்னா கூட அவங்க ஒன்றும் அழிஞ்சு போயிட மாட்டாங்க. 91 சைபர் சீட் வாங்கினவங்க அவங்க கரெக்டாக 96 ஆட்சியை பிடிக்கிறாங்க. திமுக சந்தித்த தோல்விகளையும் எந்த ஒரு கட்சியும் இந்தியாவில் சந்தித்ததில்லை. திமுக அடைந்த வெற்றிகளை வெகு சில கட்சிகளே அடைந்திருக்கின்றன. திமுகவோட தோல்விகளை வேறொரு கட்சி மட்டும் சந்தித்திருந்தால் அந்த கட்சி என்றோ காணாமல் போயிருக்கும், கரைந்து போயிருக்கும், மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருக்கும். ஆனால் அது எதிர்ப்பிலே வளர்ந்த ஒரு இயக்கம். அந்த கட்சியோட 75 ஆண்டுகால வரலாறுல அது 50 ஆண்டுகள் அதிகாரத்தில் இல்லாமல் இருந்திருக்கு. 25 ஆண்டுகள் தான் அதிகாரத்தில் இருந்திருக்கு. தன்னுடைய ஆயுளில் 3இல் 1 பங்கு மட்டுமே அதிகாரத்திலும் 3இல் 2 பங்கு எதிர்க்கட்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அது எந்த அளவுக்கு வந்து ஒரு வலுவான அரசியல் கட்டமைப்பு கொண்ட கட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 2வது, ஒரு கட்சியை அழிச்சிடுவேன்னு பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பு. வீழ்த்துவன்னு பேசணும். அமித்ஷா வாயிலேருந்து தொடர்ந்து அந்த வார்த்தை தான் வருது. அது ரொம்ப தப்பான வார்த்தை, ஆணவமான வார்த்தை. கருணாநிதி வாயிலேருந்து நான் ஒரு கட்சியை அழிச்சிடுவேன், ஒருத்தன் ஒழிச்சிடுவேன் அப்படிலாம் வந்ததே கிடையாது. தோற்கடிப்போம், வீழ்த்துவோம் தான் சொல்லுவார். மக்கள் பார்த்து கொள்வார். திமுகவை வீழ்த்துவோம்னுவார். அதிமுகவை அழிப்போன்னு கருணாநிதி வாயிலேருந்து வந்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. யாரையும் அழிக்கலாம் முடியாதுங்க. எல்லாருக்கும் ஒரு இடம் இந்த பூமி கோளத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவர் சொல்லும் போதே அதான் சார் சொல்கிறார், அழிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் மத்தியில் காங்கிரஸ் அழிப்போம், இங்கே வந்து திமுகவை அழிப்போம்னு சொல்கிறாருல்ல சார் அமித்ஷா அவர்கள். அப்படி அந்த அளவுக்கு அந்த கட்ட பேச்சுங்க அதெல்லாம். நீ மத்தியிலையும் காங்கிரஸ் அழிக்க முடியாது, தமிழ்நாட்டிலையும் திமுகவை அழிக்க முடியாது. திமுகவை தோற்கடிப்போன்னு சொல்லு. ஒரு தேர்தலில் தோக்கலாம், ஒரு தேர்தலில் ஜெயிக்கலாம். ஆனால் ஒரு கட்சியை அழிப்போன்னு பேசுகிறது ஆணவமான பேச்சு. அது யார் பேசினாலும், எந்த கட்சியை பேசினாலும். திமுக அழிப்போன்னு திமுக பேச்சுன்னா அது அராஜகமான அயோக்கியத்தனமான பேச்சு. திமுக அழிப்போன்னு எவனாவது பேசினான்னா அது முட்டாள்தனமான அறிவெளித்தனமான பேச்சு. எந்த ஒரு கட்சியையும் நம்ம வீழ்த்தணும்னு சொல்லலாம். நான் அழிச்சிடுவேன், பிஜேபியை கூட அழிச்சிடுவேன்னு சொன்னீங்கன்னா அது முட்டாள்தனமானது. பிஜேபியை வீழ்த்துவோன்னு சொல்லு, பிஜேபியை தோற்கடிப்போன்னு சொல்லு ஜனநாயக பாதையில். அதுதான், அப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஆகவே திமுகவை அழிப்பான்னு சொன்னவன் தான் அழிஞ்சு போயிருக்கான். அப்படி சொல்லி அழிஞ்சு போனவன் தான் அதிகம் தமிழ்நாட்டில். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்டையர் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா விமர்சனம் பண்ண திமுக மேலே, அது வந்து ஒரு மக்கள் இயக்கம், மக்களோட மக்களாக இருக்குது. அவங்க சந்தித்த தோல்விகளை வேற ஒரு கட்சி சந்திச்சிருந்ததுன்னா அந்த தோல்வி என்றைக்கோ கரைஞ்சு காணாமல் போயிருக்கும். அந்த கட்சி என்றைக்கோ கரைஞ்சு காணாமல் போயிருக்கும். அவங்க வந்து ஒரு மாபெரும் வெற்றிகளையும் அடைஞ்சிருக்காங்க, அதில் பாதாளத்துக்கு தோல்விக்கும் போயிருக்காங்க.
ஆனாலும் வந்து கட்சி கட்டமைப்பு அப்படியே தான் இருக்குது. அதனால் திமுகவை வீழ்த்துவோம்னு சொல்லுங்கள், அழிப்போன்னு சொல்லாதீங்க, அது ரொம்ப தவறு. டிஆர் பாலு கூட சமீபத்திய பேட்டியில் சொல்லியிருந்தாங்க சார், திமுக அழிப்பேன்னு சொல்கிறாங்களே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, திமுக அழிப்பேன்னு சொன்னவங்க ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பாருங்கள், ராஜாஜியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு சொன்னார். கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு பாலு. திமுகவை அழிப்பேன்னு சொல்கிறது ரொம்ப தவறு, எனக்கு உடன்பாடு இல்லை. நான் அப்படி எந்த கட்சியை பற்றியும் சொல்லக்கூடாதுன்னு, இன்க்ளூடிங் பிஜேபி அப்படி சொல்லக்கூடாது. வீழ்த்துவோம்னு சொல்லுங்கள், தேர்தல் காலத்தில் வீழ்த்துவோம். கருணாநிதி வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தது கிடையாது. தோற்கடிப்போம், வீட்டுக்கு அனுப்புவோம், அது கரெக்டு. அழிச்சிடுன்றதெல்லாம் குரோதத்தின் வெளிப்பாடு. அதுக்கு வரலாற்று அதில் இயற்கையாகவே அப்படி ஒன்று கிடையாது. 2026 தேர்தல் நெருங்க நம்ம சொன்ன திட்டங்கள் அறிவிக்கலைனாலும் எதை சொன்னால் மக்கள் சந்தோஷப்படுவாங்களோ அது எல்லாமே திமுக கவர்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சா. லேப்டாப் வழங்குறதா இருக்கட்டும், பொங்கல் பரிசு தொகை, பழைய ஓய்வூதிய திட்டம் எல்லாத்தையும் அடுத்தடுத்து ஸ்டாலின் செஞ்சுட்டு வர்றாரு. இதோட நோக்கம் என்ன சார்? தேர்தல் ஜெயிக்கணும் 200 சீட் வாங்கி ஜெயிக்கணும், வேறு என்ன நோக்கம் இருக்க போகுது? மக்கள் மன்றத்தில் ஜெயிக்கணும், 2வது முறை ஆட்சியை தக்க வச்சுக்கணும். திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது 2வது தடவை ஆட்சியை தக்க வைத்ததில்லை என்கின்ற பழியை துடைக்கணும். அதற்காக திட்டமிட்டு அனைத்து தரப்பு மக்களையும் வாக்குகளை கவரும் விதத்தில் இத்தகைய செயல் திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். வரக்கூடிய நாட்களில் இது மாதிரி நிறைய எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா எலெக்ஷன் நெருங்க என்னென்ன பெண்டிங் இருக்கோ எல்லாத்தையும் முடிக்கணும்னு சொல்கிறாங்களே சார். திமுகவோட ஒரே நோக்கம் இந்த தேர்தல் ஜெயிக்கின்றதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக எந்த எல்லைக்கும் அவர்கள் போவார்கள், பிஜேபியும் எந்த எல்லைக்கும் போகும். அதான் அரசியல். அதிகாரம் கையில் இருக்கும்போது ஒரு கட்சிக்கு 2வது முறை ஆட்சியை தக்க வைத்துக்கொள்ள வாய்ப்புகள் அதிகம். அதுதான் இந்தியா பூரா இருக்க ட்ரெண்டு. கடந்த 10 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா மோடி 3 தடவை டெல்லியில் வந்துட்டார். பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கவங்க திரும்ப வராங்க 2 முறை. ஏன்னா அவங்கக்கிட்ட ஃபைனான்சஸ் இருக்குது பெரிய அளவில். இப்போ 3000 ரூபாய் பொங்கல் கொடுக்குறாங்க. 2.5 கோடி பெண்கள், அரிசி கார்டு 2 கோடி இருக்குது. அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பல்வேறு விதமான பெண்களை குறிவைத்து செய்யப்படக்கூடிய நலத்திட்டங்கள். கூட்டணி வலுவாக இருக்குது, எதிர்க்கட்சிகளுக்கு அறிவு இல்லை. அதனால் வந்து அரசியல் லட்டு மாதிரி மக்கள் கையில் எடுத்து கொடுத்தாலும் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு குடிமகனையும் டார்கெட் பண்ணுறாங்க டிஎம்கேல. அந்த டேட்டா கையில் இருக்குது. மத்தியில் மோடி அரசு பண்ணுறது அப்படியே எங்கள் ஸ்டாலின் அரசு பண்ணுறது. இண்டிவிஜுவலாக குறிவைத்து அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கறது. அது மாதிரி ஒரு 100 தொகுதியில் கை வைக்கிறாங்க. நாங்கள் டேட்டாவை கையில் வச்சுருக்காங்க, கம்ப்ளீட் டேட்டா கையில் வச்சுருக்காங்க. தமிழக அரசோட டேட்டா திமுக கையில் இருக்குது இன்றைக்கி. சரியாக தப்பான அது வேறு விஷயம். டெல்லியில் மோடி என்னெல்லாம் பண்ணுறாரோ அதெல்லாம் இங்கே ஸ்டாலினும் செய்கிறார். டெல்லியில் பிஜேபி என்ன பண்ணுதோ அதை திமுகவும் செய்து நல்ல திட்டங்களையும் ஓரளவுக்கு கொடுத்துருக்கிறார்கள். நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக நிர்வாகம் தவறு, பொய்யாயிடுச்சு, கரப்ஷன் அப்படி சொல்ல முடியாது. நிறையா நலத்திட்டங்கள் மக்களில் போய் சென்றடைஞ்சிருக்கின்றன. ஆகவே இது ஒரு மிக்சடு பேக். இந்த தேர்தலை கணிப்பது கடினம். பாசிபிலிட்டிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வியூ ஃபார் த ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் அமைய போகிறது. யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது என்ற ஒரு வியூ இருக்குது. அரசு உயர் அதிகாரிகள், மிக உயர்ந்த அதிகாரிகள் மத்தியிலும் இந்த அரசியலை நன்கு அறிந்தவர்கள் மத்தியிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் விஜயும் ஒரு பக்கம் உடைக்கிறாரு, திமுகவும் நல்லாவே செஞ்சுருக்காங்க மக்களுக்கு, அவங்க உடைக்கிறாங்க. ஏடிஎம்கே கூட்டணியும் வலுவாக தான் இருக்குது. அதனால் வந்து ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாடு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகர்கிறது என்ற ஒரு வியூ, ஒரு கருத்து விவரம் அறிந்தவர்கள் மத்தியிலும், மத்தியில் உயர் மட்டத்தில் இருப்பவர்கள் மத்தியிலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா பழைய ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஏடிஎம்கேயோட ஒரே பிரச்சாரம் பழைய திட்டங்களை எடுத்துகிட்டு வந்து பழைய ஓய்வு திட்டம் இல்லை, லேப்டாப்பை நிப்பாட்டிங்க, பொங்கலுக்கு போன வருஷம் பரிசு தொகையிலையும் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த ஒரு வாரம் கடந்ததில் இந்த 3 திட்டங்கள் பொங்கல் பரிசு தொகைக்கு அப்புறம் மக்கள் பழச மறந்துட்டாங்களோன்னு தோணுது சார். உண்மையா இல்லையா? பல கடந்து வந்த பாதையை மறந்துட்டாங்களா மக்கள்? வடிவேல் காமெடி இல்லை, அது போன மாதம், இது இந்த மாதம், அது போன வருஷம், இது இந்த வருஷம், மறுபடியும் அடுத்த வருஷம் வரும், அப்போ ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, வடிவேல் பாணியில் இதை ஒத்து காமிப்பாங்க, ஒன்றும் இல்லைன்னுவாங்க. போன வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் கொடுக்குறாங்க. பெண்கள் அப்பயே சொன்னாங்க இந்த வருஷம் கொடுக்க மாட்டான், அடுத்த வருஷம் தான் கொடுப்பாங்க. இப்போ அடுத்த வருஷம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. இது எல்லா கவர்மெண்ட்டுமே பண்ணுறது தான். 10,000 ரூபாய் தூக்கி பீகாரில் கொடுத்தாங்க, நீங்கள் 3000 ரூபாய் கொடுக்குறீங்க. 10,000 ரூபாய் தேர்தலே புரட்டிடுச்சு இல்லை, 3000 ரூபாய் ஓரளவு புரட்டும் எதிர்பார்க்குறாங்க அவங்க. 200 சீட்டுன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வராங்களே, 200 சீட்டு உறுதி அடிக்குமா சார் திமுக கூட்டணியோட? அதுதான் இல்லைன்ற நான் தனிப்பட்ட முறையிலையோ கூட்டணியிலையோ 200 சீட்டு யாருமே வர முடியாது. 3ஆ உடையுது. எங்கள் திட்டங்கள் பேசும் அப்படின்னு சொல்கிறாரு. திட்டங்கள் பேசும்னு அவங்க சொல்லிக்கலாம். வேதனைகளும் அதிகமாக இருக்குது. இன்னமும் அரசு ஊழியர்கள் போராடிட்டு தான் இருக்காங்க இல்லையா? ஆமாம், ஆசிரியர்கள் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. ஆமாம், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு அந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் வந்து ஓகே, முந்தைய அளவுக்கு மோசமாக இல்லாட்டியும் 10% சேலரியில் பிடிச்சிட்டு கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு பரவாயில்ல. அது வந்து மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஒரு கோபம், அரசின் மீது மிக கடுமையான கோபம் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினம் அதிகரிச்சுட்டு இருக்குது. இதை தடுப்பதற்கு, மக்கள் மனங்களை வெல்வதற்கு திமுக தயாராக இல்லை. அதனால தான் இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்குது.
உங்கள் கேள்வி என்ன சொன்னீங்க? 200 சீட்டு மீண்டும் உறுதியை வாய்ப்பே கிடையாது. திமுக யாருக்கும் 200 சீட்டு கிடைக்காது. ஜெயிக்கிறது கூட ஓகே, ஆனால் 200 சீட்டு கிடைக்கும். வாய்ப்பே கிடையாது. கூட்டணி 200னா கூட்டணி தான் ஜெயிக்க முடியும். ஆனால் திமுக ஒரு 160லேருந்து 170 நின்றுட்டு மிச்சத்தை 75 சீட்டு கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிடுவாங்க. அவ்வளோலாம் 200 சீட்லாம் யாருமே ஜெயிக்க முடியாது. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் அப்படி ஒரு அமைப்பு வச்சுருக்கோம், பிளான் வச்சுருக்கோம், அந்த கட்டமைப்பு பேசும் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் நேற்று மேடையில். வரக்கூடிய நாட்கள் அதுக்கு உங்களுக்கு சான்றாக இருக்கும், எந்த அளவுக்கு நாங்கள் திட்டங்கள் வச்சுருக்கோம்னு சொல்கிறார். அப்படியே மோடியை பின்பற்றி நடக்கிற அரசு இது. காமன் மேனோட ஓட்டை வாங்குறதுக்கு செண்டரஞ்சகமான திட்டங்களை வெளியிடுறது, மோடிக்கு தனிப்பட்ட முறையில் விளம்பர யுக்திகள் செய்வது போல் ஸ்டாலினுக்கு விளம்பர யுக்திகள். கம்ப்ளீட்டாக பிஜேபி அடியொட்டி நடக்கக்கூடிய அரசு தான் தமிழ்நாடு அரசு. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். பட் ஸ்டில் அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு தான். எப்படி பீகாரில் நிதிஷ்குமாருக்கு அட்வான்டேஜோ, எல்லாரும் எஸ்ஐஆரால் பிஜேபிக்கு அட்வான்டேஜ்னு வளர்கிறாங்க. எஸ்ஐஆரால் ரூலிங் பார்ட்டிக்கு அட்வான்டேஜ். அப்படி தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எவன் அதிகாரத்தில் இருக்கானோ அவனுக்கு அது அட்வான்டேஜ். மத்திய மாநிலம் இல்லை, ரூலிங் பார்ட்டி எங்கே இருக்கோ பார்ட்டிக்கு அட்வான்டேஜ். இந்தியா பூராவே கடந்த 10-12 ஆண்டுகளாக ரூலிங் பார்ட்டிஸ் குறைஞ்சது 2 தடவையாவது ஆட்சிக்கு வர்றது என்பது இயல்பானதாக இருக்குது. 4 முனை போட்டி வந்ததுன்னா திமுக வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது. 89 அப்படி தான் ஜெயிச்சாங்க. வரலாறு திரும்புகிறது. இப்போ நான் பிஜேபின்னு சொன்னீங்க, பிஜேபி மாதிரி தான் இங்கே ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்கிறான்னு சொன்னீங்க. பிஜேபி வந்து ஒரு மாநிலம் ஆட்சி செஞ்சோன்னா அங்கே வர தாக்கம் எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறாங்க. அப்போ திமுகவும் இங்கே மக்களுக்கு எதுவுமே செய்யலையா? அப்படி இல்லைங்க, அது சொல்ல முடியாது. நீங்கள் திமுகவும் செஞ்சுருக்கு, பிஜேபியும் செஞ்சுருக்கு. வேதனைகளும் உண்டு, சாதனைகளும் உண்டு. மிக்சடு பேக் தான் அது. நான் சொல்கிறது ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங். தனி மனித துதிப்பாடல். அங்கே மோடிக்கு ஒரு பில்டப்னா இங்கே ஸ்டாலினுக்கு ஒரு பில்டப். அவர் வந்து அங்கே வந்து மன் கி பாத்னா இவர் வந்து முதலமைச்சர் குழந்தைகளோட உரையாடுறது, பெண்கள் குழுக்களோட பேசுறது, அந்த மாதிரியான விஷயங்கள். அங்கே மீடியாவை எப்படி கசக்கி புழிஞ்சு கண்ட்ரோலில் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இவங்களும் திமுகவும் மீடியாவை கசக்கி புழிஞ்சு கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அங்கே எப்படி கண்ணுக்கு தெரியாமல் ஊழல் தலைவிரிச்சு ஆடுதோ இங்கேயும் கண்ணுக்கு தெரியாமல் லஞ்சமும் லாவண்யமும் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் இது மாதிரி அடுக்கிக் கொண்டே போகலாம் நாம். ஆகவே இந்த எலெக்ஷன்றது வந்து கணிப்பதற்கு கடினமானது. ஆனால் ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக 3ஆக உடையுது ஓட்டு. உங்களுக்கு வந்து 89 அப்படி தான் நடந்தது. ஸோ 4 முனை போட்டினா என்னுடைய ஹஜ் எப்பயுமே திமுகவுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஆனால் 118 தனியாக வருவானா அதுக்கு குறைவு, அதுக்கு வாய்ப்பு குறைவு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வருது, கூட்டணியோடு சேர்ந்து ஆட்சியை தக்க வைப்பது சாத்தியமான ஒன்று. அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் எனக்கு தோணுது. இப்போ மோடி 3.0 எப்படி வந்து சீட்ஸ் குறைஞ்சதோ 303லேருந்து 240 63 சீட்டு குறைஞ்சிது. அதுபோல் ஸ்டாலின் 2.0வும் தனி மெஜாரிட்டி இல்லாத, ஆனால் அதே நேரத்தில் அவங்க கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு அரசு அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் நான் சொல்கிறது என்னென்னா, 3 பேருமே டஃப் பிளேயர்ஸு. சீமான் ஒரு லிமிட்டட் ஓட் பேங்க் தான் உடைக்கிறார். அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த முறை இது வந்து 4 முனை போட்டியின் போது அட்வான்டேஜ் டிஎம்கே, பட் தனி மெஜாரிட்டி வராது. ஓகே, 150+ சான்ஸே இல்லை திமுகவுக்கு தனியாக. ஆமாம், வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு எந்த காரணத்தையும் கிடையாது. ஏங்க பேக் டு பேக் கவர்மெண்ட் அவங்க வரலாறுல அவங்க வந்ததே இல்லைங்க. 71 அது வந்து இந்திரா காந்தி, கலைஞர் இருந்தாங்க. அண்ணா திமுகன்ற கட்சி உதயம் ஆகலை. ஏடிஎம்கே பிறந்த பிறகுலேருந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் கவர்மெண்ட் திரும்ப மக்கள் திமுகவுக்கு வாக்களித்ததே கிடையாது. அதிகாரத்தில் ஒரு முறை ஓட்டு போட்டு உட்கார வச்ச பிறகு 2வது தேர்தலில் வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் முண்டி அடிச்சுட்டு போய் ரஜினி படத்துக்கு டிக்கெட் வாங்குவாங்களே, அந்த மாதிரி வந்து இந்த கவுண்டமணி இதில் காமெடியில் வருமே, அந்த மாதிரி எல்லாம் விழுந்து கண்ணெல்லாம் பிஞ்சு போய் டிக்கெட் வாங்கிடுவோம், சொக்காக்கெல்லாம் கிழிஞ்சு போய் உட்காருவாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் முண்டி அடிச்சுட்டு போய் திமுக ஓட்டு போட மாட்டாங்க. ஏடிஎம்கே எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாக்கு போட்டிருக்காங்க, திமுக போட்டது கிடையாது. அவங்களோட டிஸ்அட்வான்டேஜ்ன்றது அதுதான். பட் எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருக்கிறதால இந்தியா கூட்டணிக்கு மெஜாரிட்டி வர வாய்ப்பு. 2026 பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்தாலே அது ஸ்டாலின் செய்த சாதனை தானே. மிகப்பெரிய சாதனை, மிக பெரிய சாதனை. கலைஞர் செய்யாத சாதனை. கலைஞர் செய்யும்போது 71 எம்ஜிஆர் வந்து திமுகக்குள்ளே இருந்தார். அதனால தான் நான் கேஷுவலாக சொல்கிறேன். ஏடிஎம்கேன்ற கட்சி உதயமாகி இரட்டை லைன் சின்னம் வந்த பிறகு திமுக பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்ததே கிடையாது. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமிழாக மிக்க நன்றி சார். நன்றி சார்.